என்டிஏ அவங்களோட அஃபிஷியல் வெப்சைட்லேயே பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சாம்பிள் பேப்பர்னு சொல்லி ஒன்று ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. நிறைய பேர் என்ன அப்படின்னா இந்த சாம்பிள் பேப்பர் வச்சு ஏகப்பட்ட கன்க்ளூஷனுக்கு வந்துட்டீங்க. இந்த சாம்பிள் பேப்பரோட ரியாலிட்டி என்ன? என்டிஏ நம்ம கூட பண்ணது ஒரு ஸ்கேம் தானா, இல்லை இது ஒரிஜினலா நீங்க வந்து ஏதாவது ஹெல்ப்ஃபுல்லா ஓகேவா, இல்லை இதுல இருந்து ஏதாச்சும் ஒரு விஷயத்தை தெரிஞ்சுக்கிட்டு உங்க ப்ரிப்பரேஷன் என்ஹான்ஸ் பண்ண முடியுமா? இந்த வீடியோல உனக்கு ப்ராப்ளம் மட்டும் இல்லை, அது ரிலேட்டடான சொல்யூஷன் கொண்டு நான் கொடுக்க போறேன். ஸோ வீடியோவை ஃபுல்லா பாருங்க. என்டிஏ பார்த்தீங்கன்னா பிசிக்ஸ் 45 கொஸ்டின், கெமிஸ்ட்ரியில 45 கொஸ்டின் அண்ட் பயாலஜியில 90 கொஸ்டின் மொத்தமாக கொடுத்துருந்தாங்க. இது பார்த்தீங்கன்னா என்டியோட அஃபிஷியல் வெப்சைட்ல இருக்கு. இதை பத்தி ஆல்ரெடி நான் ஒரு வீடியோ போட்டிருந்தேன். அந்த வீடியோவை நான் போட்டதுக்கு அப்புறமேல் நான் கொஸ்டினை சால்வ் பண்ணிக்கிட்டு இருந்தேன். கொஸ்டினை நான் சால்வ் பண்றப்ப கூட நான் சொல்லிக்கிட்டே இருந்தேன், இந்த கொஷின் எல்லாமே நான் வந்து சால்வ் பண்ண மாதிரி எனக்கு ஞாபகம் இருக்கு. ஏன்னா நல்லா பார்த்தீங்கன்னா ரொம்ப வருஷங்களா நான் வந்து நீட் எக்ஸாமுக்கு டீச் பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஸோ எனக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு. ஒரு வருஷமும் பார்த்தீங்கன்னா ஒரு செட் ஆஃப் கொஷின் வந்து நாங்கள் சால்வ் பண்ணிக்கிட்டு இருப்போம். அப்போ எந்த அளவுக்கு வந்து இதாயிரும்னா அந்த கொஷினை பார்த்தோன்னே அதோட ஆன்சரும் கொடுக்க முடியும். இதை நான் எக்ஸாச்சுரேட் பண்ணல. நீங்க வந்து என்னோட பழைய வீடியோ எடுத்து பாருங்க. என்டியோட சாம்பிள் ரிலீஸ் ஆயிருக்குன்னு சொல்லி ஒரு வீடியோ போட்டிருந்தேன். அந்த வீடியோல லிட்டரலி நான் ஒரு 15 கொஸ்டின் கிட்ட சால்வ் பண்ணியிருப்பேன். அந்த 15 கொஸ்டின் எவ்வளோ வேகமாக சால்வ் பண்ணேன். ஆப்வியஸ்லி ஒரு கொஸ்டின் ப்ரீவியஸ் இயர் இருந்து கேட்டிருக்காங்க, இந்த கொஸ்டின் ஆல்ரெடி வந்திருக்கு, இது என்டியோட ஸ்டாண்டர்டா நீட்டோட ஸ்டாண்டர்டாங்கிறது எங்களுக்கு தெரியும். அந்த விதத்தில் நான் இந்த கொஸ்டினோட கொடுத்துருந்தேன். சரிங்களா? உங்களுக்கு அந்த வீடியோல நான் சொல்லியிருப்பேன், இந்த வீடியோ நான் சொல்ல போறேன். நீங்க எப்படி உங்க ப்ரிப்பரேஷன் என்ஹான்ஸ் பண்ணலாம். இந்த டைம் இதில் மட்டும் உட்காந்து வேஸ்ட் பண்ணிடாதீங்க. நீங்க எத்தனை தடவை வேணாலும் சரியா இந்த வெப்சைட்டை ரீஃப்ரெஷ் பண்ணிக்கோ, ஆனா உனக்கு இதே செட் ஆஃப் 45 கொஸ்டின்ஸ் தான் வரும். ஏன்? நான் இந்த கொஸ்டின் வந்து எந்த வருஷத்துல இருந்து கேட்டிருக்காங்க, எந்த ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் இருந்து கேட்டிருக்காங்க அப்படிங்கிறத உட்காந்து ஒரு பிடிஎஃப் போட ஆரம்பிச்சேன். இந்த பிடிஎஃப் போடுறதுக்கு நான் என்ன பண்ணேன், ஃபர்ஸ்ட் இந்த கொஸ்டின் பேப்பர் எல்லாத்தையும் பிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பயாலஜி எல்லாத்தையும் நான் உட்காந்து ஸ்கிரீன்ஷாட் எடுத்தேன். நான் இந்த எல்லா கொஸ்டினும் ரெடி பண்ணது என்னோட இருக்கிறதுலே பெரிய மிஸ்டேக். நான் எவ்வளோ டைம் வேஸ்ட் பண்ணேன் அது எனக்கு தான் தெரியும். உட்காந்து இந்த 180 கொஸ்டினுக்கு ஒரு பிபிடி ரெடி பண்ணேன். பிபிடி ரெடி பண்ணிட்டு இந்த ஒரு கொஸ்டின் எந்த வருஷம் கேட்டிருக்காங்க அப்படிங்கிறத நான் அனலைஸ் பண்றப்ப ஒரு 15 கொஸ்டின் அனலைஸ் பண்ணேன். அதுக்கப்புறம் தான் உண்மை என்னன்னு எனக்கு புரிஞ்சு. நல்லா பாரு, இந்த கொஸ்டின் டி ப்ராக்லி வேவ் லென்த். இந்த கொஸ்டின் பாரு, டி ப்ராக்லி வேவ் லென்த். ஓகேவா? இது டியூவல் நேச்சர் ஆஃப் ரேடியேஷன் இருந்து இருக்குது. 2017 கேட்ட ஒரு கொஸ்டின். நம்ம நெக்ஸ்ட் கொஸ்டின் போகலாம். த போட்டோ எலக்ட்ரிக் த்ரெஷோல்ட் வேவ் லென்த். அகைன் இதெல்லாம் பிவைக்யூ கொஸ்டின் அப்படிங்கிறப்ப எனக்கு ஆன்சரும் தெரியும். அதை நான் சால்வ் பண்ணி உங்களுக்கு காமிச்சிருப்பேன். இந்த பாரு, த போட்டோ எலக்ட்ரிக் த்ரெஷோல்ட் வேவ் லென்த் ஆஃப் சில்வர் இஸ் சேம் கொஸ்டின் 3250. நெக்ஸ்ட் கொஸ்டின், த லாஸ்ட் லைன் ஆஃப் பால்மர் சீரிஸ். அகைன் பார் வருஷம் பார்த்துக்கோ 2017. ஒரு 15 கொஸ்டின் பண்ணதுக்கு அப்புறம் தான் எனக்கும் மூளை வேலை செஞ்சிச்சு. த ரேஷியோ ஆஃப் வேவ் லென்த் ஆஃப் லாஸ்ட் லைன் ஆஃப் பால்மர் 2017 கேட்ட கொஸ்டின். ஒன் எண்ட் ஆஃப் த ஸ்ட்ரிங் ஆஃப் லென்த் எல் இஸ் கனெக்டட் டு மாஸ் அப்படின்னு சொல்லி டென்ஷன் வச்சு ஒரு ரொட்டேஷனல் மோஷன் வச்சு கேட்ட ஒரு கொஸ்டின். சேம் கொஸ்டின் 2017. நான் என்ன பண்ணிக்கிட்டு இருந்தேன்னா அந்த கொஸ்டினும் இந்த கொஸ்டினை மேட்ச் பண்ணி உட்காந்து பிபிடி ரெடி பண்ணிக்கிட்டு இருந்தேன். பாருங்க, என்டிஏ கொடுத்தது இது ப்ரீவியஸ் இயர்ல இருக்குது. ஒரு 15 கொஸ்டின் ரெடி பண்ணதுக்கு அப்புறம் தான் எனக்கு என்ன கன்ஃபார்ம் ஆச்சு, த ரெசிஸ்டன்ஸ் ஆஃப் வயர். அகைன் 2017 கொஸ்டின். அதுக்கப்புறம் தான் எனக்கு என்ன தெரியுதுன்னா இவங்க சாம்பிள் பேப்பர்ல ரெடி பண்ணல. சரிங்களா? இவங்க 2017 கேட்ட கொஸ்டின் பேப்பரை அப்படியே காப்பி பண்ணி சாம்பிள் பேப்பர்னு சொல்லி கொடுத்து வச்சிருக்காங்க. இது பிசிக்ஸ்க்காக மட்டும்தான் அப்படி பண்ணியிருக்காங்களா அப்படிங்கிறத நான் வெரிஃபை பண்றதுக்காக பிசிக்ஸோட எல்லா கொஸ்டினும் பார்த்ததுக்கு அப்புறமேலே கெமிஸ்ட்ரி போனேன். த ஹீட் ஆஃப் ஃபினைல் மெத்தின் HI அப்படின்னு சொல்லி ஒரு கொஸ்டின் இருக்கா? ஸோ ஈவன் இந்த கொஸ்டின் ஆகட்டும், சரி இந்த கொஸ்டின் கூட இப்போ பார்த்தோன்னு கண்டுபிடிச்சிடலாம். இந்த பாரு, ஐடென்டிஃபை அண்ட் ப்ரெடிக்ட். இந்த கொஸ்டின் பாரு, அதே கொஸ்டினா? கொஸ்டின் எதுவுமே மாத்தல, அப்படியே காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணி வச்சிருக்கான். பசங்க எல்லாம் உட்காந்து கொஸ்டின் பேப்பர் இப்படி தான் வரப்போகுது. இங்க பாரு, ஹீட்டிங் ஆஃப் ஃபினைல். இந்த பாரு, ஹீட்டிங் ஆஃப் ஃபினைல் வித் HI. சேம் கொஸ்டினா? ஓகே சார், ஒருவேளை பயாலஜிலேயாவது ஏதாச்சும் ஒர்க் பண்ணியிருக்காங்களா அப்படின்னு பார்க்குறப்ப இந்த பயாலஜி கொஸ்டின் ஆகட்டும்.
ஐடென்டிஃபை த ராங் ஸ்டேட்மெண்ட் இன் த கான்டெக்ஸ்ட் ஆஃப். சர்ச் பண்ணிடுவோமா? இந்த பாரு, ஐடென்டிஃபை த ராங் ஸ்டேட்மெண்ட் இன் த கான்டெக்ஸ்ட் ஆஃப் ஹார்ட்வுட். சார் இவங்க கொடுத்துருக்கிறது 2017 கேட்ட கொஸ்டின் பேப்பர் அப்படியே. இதனால நீங்க தயவு செய்து நிறைய பேர் என்ன நினைச்சுக்கிட்டு இருக்கீங்க, சார் இந்த கொஸ்டின் பேப்பர் தான் சார் எல்லாமே. ஒரு சில ஃபேக்கல்ட்டி எல்லாம் சொல்லிக்கிட்டு இருக்காங்க அவுட் ஆஃப் என்சிஆர்டி வந்துச்சு. ஆப்வியஸ்லி 2017 கொஸ்டின் பேப்பர்ல இருந்து எடுத்தாங்கன்னா அவுட் ஆஃப் என்சிஆர்டி கொஸ்டின் இருக்கும். ஏன்னா 2017 அப்புறம் சிலபஸ் மாறி இருக்கு. சரிங்களா? ஸோ என்டிஏ வந்து சாம்பிள் பேப்பர்னு சொல்லி எதை அப்லோட் பண்ணியிருக்காங்கன்னா நீட்னு வந்ததுக்கு அப்புறமேல். சரிங்களா? 2016லயாவது 2 தடவை நீட் வச்சாங்க. 2017 வரப்ப கட்டாயமா நீட் எக்ஸாம் எழுதணும் அப்படின்ட்டு ஒரு ரூல்ஸ் வந்துருச்சு. அந்த கொஸ்டின் அப்புறம் அப்படியே கேட்டு வச்சிருக்காங்க, அப்படியே காப்பி பேஸ்ட் பண்ணியிருக்காங்க சார். ஒரு ஒர்க் ஹார்ட் ஒர்க் எதுவுமே பண்ணல. இதன் ஸ்டூடெண்ட்ஸ் என்ன சார் கன்க்ளூட் பண்ணிக்கிறது? ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் தான் இம்பார்ட்டண்டா, இல்லை 2017 கொஸ்டின் தான் வருமா, இல்லை இந்த மாதிரி ஈஸி கொஸ்டின் பேப்பர் தான் வருமா அப்படின்னா ஒன்றுமே கிடையாதுடா. ஓகே, அவங்க ரேண்டமாக ஒரு சாம்பிள் ஒர்க் கொடுக்கணுங்கிறதுக்காக ஏதோ ஒரு சாம்பிள் ஒர்க் கொடுத்துட்டாங்க. சார் எனக்கு வந்து ஜென்யூனாக ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்கு நிறைய கொஸ்டின் தேவை அப்படின்னா ஒன்றும் இல்லை, ஃபிசிக்ஸ் வேலை ஆப்பில் போ, நான் ஃப்ரீ ஆஃப் காஸ்ட் உனக்கு வழி சொல்கிறேன். ஓகே, சாப்டர் வைஸ் எனக்கு டெஸ்ட் வேணுமா, இந்த பாரு நான் காட்டுறேன். ஓகே, உள்ளே போ, சைடில் லைப்ரரின்னு காட்டும். லைப்ரரியில் போனால் ஸ்டூடெண்ட்ஸ் வால்ட் இருக்கும். ஸ்டூடெண்ட்ஸ் வால்ட்டில் சாப்டர் வைஸ் ப்ராக்டிஸ் பேப்பர் இருக்கும்டா. இதுக்குள்ளே போனேன்னா எல்லா சாப்டருக்கும் நியர்லி 50 to 60 கொஸ்டின்ஸ் இருக்கும் ஃபிசிக்ஸ்க்கு. ஓகே, நீங்கள் பயாலஜிக்கு போனீங்கன்னா நம்பர் ஆஃப் கொஸ்டின்ஸ் அதிகமாக இருக்கும். ஸோ ஒரு சில 70-75 கொஸ்டின்லாம் பார்த்துருக்கேன் நான். ஓகே, இந்த பயாலஜி 64 கொஸ்டின், இந்த பாடி ஃப்ளூயிடில் 73 கொஸ்டின். ஸோ இதெல்லாம் பார்த்தோன்னா எல்லா லெசன் இருக்கும். உனக்கு லெசன் வைஸ் வேணுமா, இந்த இடத்துல இது பெஸ்ட்டாக யூஸ் பண்ணிக்கோ. ஓகே, ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் வருமா, நான் உனக்கு வாட்ஸ்அப் மூலியமாக ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் கொடுத்துட்றேன். அது இல்லாமல் மெர்சல் பேட்சில் பார்த்தீங்கன்னா பிஒய்க்யூ, இம்பார்ட்டன்ட் டாபிக் கொஸ்டின் எல்லாத்தையும் நான் டிஸ்கஸ் பண்ணிக்கிட்டு தான் இருக்கேன். அது போக உனக்கு டிபிபி ஆகுறது, இந்த மாதிரி ஏகப்பட்ட விஷயங்கள் ஃப்ரீ ஆஃப் காஸ்ட்டு நாங்கள் பண்ணிக்கிட்டு இருக்கோம். இந்த வாய்ப்பை தவற விட்டுறாத தயவு செய்து. சரியா? அந்த ஒரு கொஸ்டின் அப்புறம் மட்டும்தான் அதை வச்சு தான் கொஸ்டின் வரப்போகுது. அதே மாடலில் கொஸ்டின் வரும். டெலிட்டட் சிலபஸ்லேருந்து கொஸ்டின் வரப்போகுது. என்னென்னமோ சொல்லுவாங்க. சரியா? டெலிட்டட்லேருந்து வந்துருக்கு, அப்போ இந்த வருஷம் டெலிட்டட்லேருந்து வரலாம். கிடையாது. 2017 கொஸ்டின் அப்படியே காப்பி பேஸ்ட் பண்ணியிருக்காங்க, வந்து ஹார்ட் ஒர்க்கும் பண்ணலை. அதனால் இதுலேருந்து ஏதாச்சும் கன்க்ளூட் பண்ண முடியுமான்னு கேட்டால் ஆப்வியஸ்லி கிடையாது. ஓகேவா? ஸோ அப்படியே காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணி போட்டிருக்காங்க, அது மட்டும்தான் உனக்கு தேவையான்னு கேட்டால் பத்தாது. கொஸ்டினோட மாடலில் மாறி இருக்குது. அந்த 45 கொஸ்டின் மாடலில் அப்படியே வருமானு கேட்டால் இல்லை, அப்படியே காப்பி பேஸ்ட் பண்ணி ஒரு கொஸ்டின் அப்புறம் அப்படியே உனக்கு சாம்பிளாக வச்சுக்கோன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இதுலேருந்து 2025 கொஸ்டின் அப்புறம் ரொம்ப டஃப்பாக இருக்கும், ரொம்ப ஈஸியாக இருக்கும்லாம் ப்ரிடிக்ட் பண்ண முடியாது. கொஸ்டின் டஃப்பாக இருந்தால் அதுக்கேற்ற மாதிரி நீ இவ்வளோ மார்க் வாங்கு, கொஸ்டின் ஈஸியாக இருந்தால் அதுக்கேற்ற மாதிரி மார்க் வாங்கு அப்படிங்கிறது சொல்லி அவனுக்கு எவ்வளோ மார்க் எடுத்தால் நீ ஜிஎம்சி போடலாம் கொண்டு நான் ப்ரிடிக்ட் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ அந்த வீடியோ வேணால் பார்த்துக்கோ. ஆனால் இந்த ஸ்கேமில் உட்காந்து டைம் வேஸ்ட் பண்ணிடுறது. 2017 கொஸ்டின் பேப்பர் வேணும்னா கீழே 2017 கொஸ்டின் பேப்பர் வேணும் அப்படின்னு சொல்லி நானே வந்து வாட்ஸ்அப்பில் உனக்கு இந்த கொஸ்டின் பேப்பர் ப்ரொவைட் பண்ணிடுறேன். தேங்க்யூ ஸோ மச். ஹேவ் அ நைஸ் டே.